இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி இணைந்திருக்கிறார். சார், உயர்நீதிமன்ற உத்தரவு பின்பற்றவில்லை அதிகாரிகள் சொல்றாங்க. அதிகாரிகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. ஏன் அதிகாரிகள் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு அரசு ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய காரணம் என்ன சார்? இது முழுக்க திராவிட மாடல் திமுக அரசினுடைய மோசமான இந்து விரோத நடவடிக்கை. தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம், இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சி என்பது இந்துக்களுக்கு எதிரானது. இஸ்லாமியர்களுடைய வாக்குகளுக்காக எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் இவர்கள் செல்வார்கள் என்பது நீதிமன்ற உத்தரவை புறக்கணித்து நீதிமன்ற உத்தரவை கூட மதிக்காமல் நடந்து கொள்ளும் இந்த மனப்போக்கு தான் நாம் தொடர்ந்து சொல்லி வருவது இன்று நிரூபணமாகி இருக்கிறது. இது சட்டவிரோதமானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, இந்துக்களுக்கு விரோதமானது. பெரும்பான்மை மக்களை தேவையற்று ஒரு கொடூரமான முறையில தாக்குவது என்பதெல்லாம் மிக மோசமான விஷயம். இது திமுகவிடம் இதை எதிர்பார்த்துதான் என்று சொன்னாலும் கூட நீதிமன்றத்தை மதிக்காமல் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் இவர்கள் நடந்து கொள்வது என்பது தவறானது. உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை மதிக்காமல் இவங்கள் நடந்து கொண்டது தவறானதுன்னு சொல்றீங்க. அதே நேரத்தில் இதுக்கு எதிர்ப்பு சில பேர் தெரிவிச்சிருக்காங்க. மேல்முறையீடு போனிச்சு, அதுக்கு நம்பர் ஆகலனாலும் கூட எதிர்ப்பு தெரிவிக்க என்ன சொல்றாங்கன்னா, இது நாளுக்கு வரைக்கும் இருந்த நடைமுறையை தானே பின்பற்றணும், புதிதாக ஒரு நடைமுறையை கொண்டு வர சொல்றது ஏற்கனவே இருக்கிற ஒரு இணக்கமான போக்கிற்கு எதிராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப இதுல எது நீதியோ எது சரியோ எது சட்டமோ அது நடைமுறையில் இருக்கிறது. சட்டத்தை மதிக்காமல் சட்டப்படி நடக்காமல் ஏற்கனவே வந்த தீர்ப்புகளை கூட மதிக்காமல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்று செய்திருப்பதுதான் தவறு. அதனால நீதிமன்றம் உத்தரவு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை செய்துவிட்டு போவதுதான் இவர்களுடைய ஒரு நடவடிக்கையாக கடமையாக ஒரு அரசாங்கத்திற்கு கடமையாக இருக்க வேண்டுமே தவிர அங்க பிரச்சனை வரும் அதனால நாங்க செய்ய மாட்டோம், யாரு பிரச்சனை பண்ணுவாங்களோ அவங்கள அடக்கணும், அதுதானே சட்ட ஒழுங்கை காப்பாற்றுற விஷயம். அதனால கையில விரல்ல அடிபட்டுச்சுன்னு சொன்னா கையை எடுத்துட்டு போயிடுவாங்களா? இது என்ன நியாயமான விஷயமா? இது நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அரசு பின்பற்றணும். ஆனால் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்தும் அரசு ஏன் உத்தரவை பின்பற்றவில்லை என்றால் இது எதை வெளிப்படுத்துகிறது சார்? இது இந்துக்களுக்கு எதிரான மனநிலையில் தான் திமுக இருக்கிறது. இது இந்து விரோத அரசு, ஓட்டுக்காக சிறுபான்மை மக்களை தாஜா செய்யக்கூடிய அரசு. சிறுபான்மை மக்கள் கூட இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீதிமன்ற உத்தரவை மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் இந்த அரசு வழியே போய் தானாகவே ஏதோ இவர்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள் போன்று நடந்து கொள்வது என்பது ஒரு ஜனநாயக கேலி கூத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். நன்றி சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.